ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைஸ் சிம்லன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டு சந்தை தான் வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10 மணிக்கு சந்தை வந்து முடிஞ்சிடும். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 4/7/2026. நீங்கள் உள்ள போயிட்டு சந்தையோட நிலவரத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கால்நடைகள் பண்ணை வச்சிருந்தீங்கன்னா அந்த பண்ணையை வந்து விளம்பரப்படுத்தணும். அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நேரடியாக உங்கள் பண்ணையை வந்து விளம்பரப்படுத்துவோம். சேனலை புதுசாக பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே பண்ண வந்துட்டு இருக்கேன். ஐயா வணக்கம் ஐயா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஐயா வத்ராப்புல இருந்து வரோம். வத்ராப்புல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா, நல்ல ஒரு டாப்பான கடை வாங்கிருக்கீங்க. எப்படியா மாப்பிள கடையா? ஆமா, மாப்பிள கடாய். பல்லு எப்படியா கடாக்கு? பல்லு 6 பல்லு. வீட்டு எத்தனை ஆடு வச்சிருப்பிய? ஒரு 15 ஆடு இருக்கு வீட்டுல. 15 ஆடு இருக்கு. மாப்பிள கடை வாங்கிட்டு போறீங்க. ஆமா. என்ன விலை சொன்னாங்க ஐயா? 40 ரூபா சொன்னாங்க ஐயா. சரி, அவங்க சொன்னது. ஆமா. நீங்க வாங்கினது 31 கேட்டோம், 2 கேட்டோம், கொடுக்கல. சரியா, இப்போ 35 35க்கு முடிஞ்சது. ஆமா. மாப்பிள கடை எப்படியா பார்த்து வாங்கணும்? இந்த மாதிரி பார்த்து வாங்கணும். மாப்பிள கடாய் 2 பல்ல கிடைச்சா நல்லது. 2 பல்ல கிடைச்சா நல்லது. அது வித்து போச்சுல்ல. கேட்டோம், அங்கிட்டு போயிட்டு வர முன்ன வித்து போச்சு. 4 பல்ல பார்த்தா அது வித்துருச்சு. என்ன சரி, வந்தாச்சு. வத்ராப்புல இருந்து வந்துட்டோம். ஆட்டோ கொண்டாந்துருக்கோம், அதனால வாங்கிட்டு போயிருவோம். வீட்டுல 15 ஆடு இருக்கு. எத்தனை ஆடுக்கு ஒரு மாப்பிள கடை? எத்தனை ஆடு வச்சுருந்தா ஒரு மாப்பிள கடை வச்சுக்கலாம்? 10 ஆட்டுக்கே வச்சுக்கலாம். 20 ஆடு வரைக்கும் ஓடும். இந்த ஓலையா சென்னைக்கு வரப்போகுது, மாத்தி மாத்தி சென்னைக்கு வரும். 20 ஆடு வரைக்கும் ஒரு கடாய் வச்சுக்கலாம். நேரம் புளியம்பூர்ண்ணா? ஆமா, புளியம்பூர். 2 பல்லு கடாய்னா எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? அது 5-6 வருஷம் வச்சுக்கலாம். கடப்பல்லாகி பல்லு தேர்ந்தாலுமே அது பெறாந்தான். பல்லு தேர்ந்துட்டாலும் பெறாந்தான். அதுக்கு பிறகு ஒரு 4 வருஷம் 3 வருஷம் வச்சுக்கலாம். 4-5 வருஷம் கெப்பாசிட்டியா இருக்கும். அதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் துவலும், பிறகு இதுல உள்ள மரி தலையா எடுக்கும். கடாய் நல்லா ஓங்குதாங்க இருக்கும். ஆமா, கடாய் வந்து இதுல ஒரு மரி எடுத்துக்கலாம். அப்படியும் ஒரு மரிகை அதுக்குத்தான் பெரிய போட்டு வாங்கிட்டு போறோம். ஆடுகள்ல இந்த மாதிரி மரி கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் கடாய் நெட்டு பரவாயில்ல, உயரம் தரா இருக்கு. பல்லு 2 இருந்தா நல்லா இருக்கும். 6 பல்லு ஆயிடுச்சு. 6 பல்லுனாலும் இளங்கடாய் தான். வளையங்குளம் இருக்குல்ல, ஏர்போர்ட் சைடு வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணா. எந்த ஊர்ல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க? வளையங்குளம் ஏர்போர்ட் வளையங்குளம் அவ்வளோ கிராமம். அங்கேருந்து வரோம். கிடா வாங்கிருக்கீங்களா? ஆமா, நான் வாங்கிருக்கேன். கிடா பண்ண பல்லு எப்படி? பல்லு 4 பல்லு. 4 பல்லு. 2 பல்லு போடு, 2 பல்லு. எப்படின்னா இது வீட்டு வளர்ப்புக்கா இல்ல வீட்டு வளர்ப்பு? மாப்பிள கடை வாங்கிட்டு போறீங்களா? மாப்பிள கடை. எத்தனை ஆடு வச்சிருப்பீங்க வீட்டுல? வீட்டுல ஒரு 4-5 ஆடு, 8 குட்டி இருக்கு. 2 குட்டி இருக்கு. நேரம் என்ன நேரம்னா இது? நேரம் கலர் நேரம் என்ன நேரம்? உங்களுக்கு எதுனா புளியம்பூர். என்ன விலை சொன்னாங்கன்னா என்ன விலைக்கு? 25 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு? 25 ரூபா. 25 சொன்னாங்க. நீங்க வாங்கினது 19 ரூபாய் வாங்க. 25 சொன்னதா 19 ரூபாய். சந்திரன் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல. வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா எட்டயபுரம் சந்தைக்கு? புதுப்பட்டியில இருந்து. கிடா வாங்கிருக்கீங்களா? ஆமா. எப்படின்னா வீட்டு வளர்ப்புக்கா இல்ல எப்படின்னா? இல்ல, காட்டுக்குதான். காக்கடாய்க்கு வாங்கிட்டு போறீங்க. 2 பல்லு. 2 பல்லு கிடா. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 14 ரூபா சொன்னாங்க. 14 சொன்னாங்க. 13-20-200 வாங்கி. எவ்வளவு? 13-200 வாங்கிருக்கீங்க. சந்தனம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல. என்ன சொல்லணும்? வணக்கம்ண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நாங்க இங்கிட்டு புதூர்ல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமா. ஆடுக்கு பல்லு எப்படின்னா? பல்லு நல்லா இருக்கு. பல்லு சேர்ந்துருச்சு. என்ன விலை சொன்னாங்கன்னா என்ன விலைக்கு? 16,000 சொன்னாங்க. நாங்க 15,000. 14 சொன்னாங்க. 15,000 வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எட்டயபுரம் சந்தைக்கு? நாங்க அங்கிட்ட தூத்துக்குடி மாவட்டம்ண்ணே. தூத்துக்குடி மாவட்டம். ஆமா, கல்யாசபுரம்ண்ணே. அங்க இருந்து வந்திருக்கீங்க. எப்படிண்ணே குட்டி வாங்கிருக்கீங்களா? வாங்கிருக்கோண்ணே. நேரம்ண்ணே இது? கன்னி நேரம்ண்ணே. கன்னி. ஆமாண்ணே. எத்தனை மாசம் இருக்கும்? இன்னும் ஒரு 2 மாசம் இருக்கும். 1.5 மாசம் இருக்கும். ஆமா. கும்மரிங்களா? ஆமா. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்க? அவங்க சொன்னது 2,500 சொன்னாங்க. நாங்க முடிஞ்சது 2,100ண்ணே. 2,500 சொன்னாங்க. 2,100 முடிச்சிருக்கீங்க. எப்படின்னா வீட்டுல பால் மாடு இருக்கா? பால் மாடு இருக்கு. அந்த குட்டி எப்படின்னா? அந்த குட்டி 6 ரூபாண்ணே. 2 சேர்ந்து 6 ரூபா. கிடா மாதிரி. 2மே கிடா மாதிரி. 6 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அவன் சொன்னது? அவர் சொன்னது 7 சொன்னாரு. 7 சொன்னாங்க. அது எத்தனை நாள் மாதிரியா இருக்கும்? அது எல்லாம் அதே தான். அது 1.5 மாசம் மாதிரி 1 மாசம் மாதிரி.
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எட்டயபுரம் சந்தைக்கு? நாங்க அருப்போட்டையா. அருப்புக்கோட்டையில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படி ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமையா. குராலா? ஆமையா குராலியா. நிறையா கரும்பூரியா. கரும்போர். வீட்டு வளர்ப்பு வாங்கி போறீங்களோ? ஆமையா. என்ன விலையா சொன்னாங்க? இது 11 ரூபா 12 ரூபா சொன்னாரியா. சரி, நீங்க முடிச்சது 9 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 9 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வீட்டுல ஆடுகள் வச்சிருக்கீங்களோ? ஆமையா. வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நம்ம கோயில இருந்து வரோம்னா. ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணா. ஆடு 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. ஆமா, குட்டியோட. கிடாமரியா பொம்மரியா? ரெண்டுமே கடா குட்டி. கிடா குட்டி. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது எப்படி ஒரு 4 மாசம் குட்டி. 4 மாசம் குட்டியா இருக்கும். ஆடுக்கு எப்படி பல்லு எப்படி ஆடு? பல்லு நல்லா 6 பல்லுண்ணா. 6 பல்லு. பல்லு சேர்ந்த ஆடு தானா. ஒரு தாயாடு 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. என்ன விலை சொன்னாங்கண்ணே? விலை 35 ரூபா. 35 ரூபா சொன்னாங்க. 35 ரூபா. நீங்க வாங்கினதுண்ணே 40 ரூபா சொன்னாங்க. 35 ரூபா வாங்கிருக்கேன். 40 ரூபா சொன்னது 35 வாங்கிருக்கீங்க. ஐயா வணக்கம் ஐயா. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க எட்டயபுரம் சந்தைக்கு? காப்பாத்தி ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆடு வாங்கிட்டா போகுது. ஆடு வாங்கிட்டு போறீங்க. ஆடு பல்லு எப்படியா? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. ஆடு எப்படியா? செனையா அப்படி? சரி ஆடு இல்ல நிறசனை. சரி சரி. என்ன விலையா சொன்னாங்க? அவங்க 22 ரூபா சொன்னாங்க. 22. நீங்க வாங்கினதியா? நாங்க 15,500 கொடுத்துருக்கு. 15,500 வாங்கினீங்களா? என்ன விலை கேட்டியா? 28 சொன்னதை நாங்க கேட்டா 13 கேட்டா 14 கேட்டோம். சரி, முடிஞ்சது 15. 15,500 முடிஞ்சிருக்கு. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. ஆடு வச்சிருக்கீங்க? ஆடு வச்சிருக்கீங்களோ? வீட்டுல ஆடு ஒரு 4 உருப்படி இருக்கு. வச்சிருக்கியா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க ராமநாட்டுல இருந்து வரோம். ராமநாட்டுல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. எப்படி ஆடு வாங்கிருக்கீங்களா? வாங்கிருக்கோம். ஆடு நிறம் ஐயா? கன்னி ஆடு. கன்னி ஆடு. ஆடு பல்லு எப்படி? பல் சேர்ந்துச்சு. பல்லு சேர்ந்துச்சு. என்ன விலையா சொன்னாங்க? 19,000 சொன்னாங்க. 19 சொன்னாங்க. நீங்க வாங்கினதியா? 15. 19 சொன்னதை 15,000 வாங்கிருக்கீங்க. எப்படி ஆடு எப்படி சினையா எப்படி? செனை. எத்தனை மாசம் சொன்னாங்க? 3 மாதம். 3 மாதம். வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எட்டயபுரம் சந்தைக்கு? விளாத்திரண்ணே. விளாத்திக்குளத்துல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆடு வாங்கிருக்கீங்களா? எப்படி இந்த குட்டி எப்படி இந்த ஆடு குட்டியா இல்ல எப்படின்னா? இல்ல இது தனியா வாங்கிருக்கேன். தனியா என்ன ரேட் சொன்னாங்க? இந்த குட்டி இந்த குட்டியா? இந்த குட்டி 2,500 சொன்னாங்க. 2,500 சொன்னாங்க. கிடாமரியா பொம்மரியா? போட்டக்குடி. பொட்டை குட்டி. நீங்க 2,500 சொன்னாங்க. என்ன விலைக்கு வாங்க? 2,300 முடிச்சிருக்கு. 2,300 வாங்கிருக்கீங்க. ஆமா. இந்த ஆடு எப்படி பல்லு எப்படி ஆடுக்கு? இது பல் நல்லா இருக்கு. பல் நல்லா இருக்கு. ஆமா. என்ன விலை சொன்னாங்க? இது 19 ரூபா சொன்னாங்க. 19 ரூபா சொன்னாங்க. ஆமா. நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? 14,500. 14,500. எப்படி சினையா எப்படி? செனை. இந்த ஆடு எப்படின்னா? இது 9 ரூபா. 9 ரூபா வாங்கினதா அவங்க சொன்னதா? அவங்க சொன்னது 9 ரூபா சொன்னது 9 வாங்கியாச்சு. 9 ரூபாய்க்கு வாங்கி என்ன குறைக்காம வாங்கிட்டியா? அது குட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது சரி வாங்கிட்டியா? இது எப்படின்னா பல்லு எப்படி இருக்கு? இது பல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நிறம் இது நிறம் செவலப்பூர் தான். செவலப்பூர். இது எப்படின்னா? இது செவலப்பூர். இது புளியும் போர் கொஞ்சம் கொஞ்சம். இது ஒரிஜினல் கொடியாடு. இது ஒரிஜினல் கொடியாடு. ஆளை பத்தியா? ஆமா, நல்லா நீட்டமா. இது எப்படின்னா? இது அதோட சேர்ந்து சேர்ந்ததுதான். 2 வீட்டு வளர்ப்பு தான் போதா? வளர்ப்பு தான். ஆடு இருக்க ஒரு 10-50 வச்சிருக்கோம். சரிண்ணே. அதோட சேர்த்து வாங்கிட்டு போறியா? ரைட். ஆமா. சரி, 11க்கு வாங்கிருக்கு. 13 சொன்னாங்க. 11க்கு வாங்கிருக்கு. 11க்கு வாங்கிருக்கு. கோயிலுக்கு வாங்கிட்டு போறியா? ஆமா. எப்படி இருக்கு சந்தன எப்படி இருக்கு? பரவாயில்லையா? சந்தன நிலவரம் நல்ல ஒரு பிடிக்கு நல்ல விலை தான். நல்ல ஒரு பிடிக்கு நல்ல விலை. ஆமா. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. ஆமா. நீங்க கதை வந்துருக்கீங்க. வாங்கிருக்கீங்க. வேற வெள்ள புளிங்கோரியா? பல்லு 2யா? ஆமா. 30 ரூபா சொன்னாங்க. 25 வாங்கி 30 ரூபா சொன்னாங்க. 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். வாங்கியிருக்கோம். ஆமா. தெரியல, வாங்கியிருக்கோம். 1,800. அவங்க சொன்னது 2,500. 2,000 ரூபா சொன்னாங்க. 1,800. எந்த ஊர்ல வரியா? கோயில்பட்டி. ஆமா. பல்லு எப்படியா கிடாக்கு? பல்லு போடல. வீட்டு வளர்ப்பு போதா இல்ல வேற எதுவும்? இல்ல கோயிலுக்கு. என்ன விலையா சொன்னாங்க? 15 ரூபா சொன்னாங்க. 12,100 வாங்கி. மந்திக்கிழமை. ஆமா ஆமா. சுத்த கருங்கடா. 4 பல்லு. ஃபங்க்ஷனுக்கு போகுது. 30 ரூபா சொன்னாங்க. ஆமா. 26 ரூபாய்க்கு வாங்கிடும்.
ரூபா சொன்னது 26 ரூபாய்க்கு 4 ரூபா கம்மி. ஆமா. சென்னை கடலூர் பக்கத்துல சென்னை 6 மாசம் விட்டுறாங்க. 6 மாசத்துக்கு கொடுக்குறாங்க. ஆமா. பொம்மரியா கிடாமரியா? ஒரு கிடாயி ஒரு 3 போட்டை. ஒரு கிடாமரி 3 பொம்மரி. ஆமா. 4 மாதிரி வாங்கிட்டு போறீங்க. ஆமா. நானும் சேர்ந்து என்ன விலையா சொன்னாங்க? நான் வந்து 24 ரூபா சொன்னாங்க. நானும் சேர்ந்து 24 ரூபா சொன்னாங்க. வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? ஆல்டம்பூர்ல இருந்து வராங்க. ஆல்டம்பூர்ல இருந்து தேவர சந்தைக்கு வந்துருக்கீங்க. ஆமா. குட்டி வாங்கிருக்கீங்க? ஆமா, குட்டி வீட்டுக்கு வளர்க்குற கோயிலுக்கு. சரி. கோயிலுக்கு வளர்க்குற. வாங்கிருக்கீங்க. ஆமா. எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க? இது ஒரு 8 மாசம் இருக்கும். 8 மாசம் 9 மாசம் வரைக்கும் இருக்கும். 8மே கிடாமரி இருக்குண்ணா. 2 கிடாம ஆயிடுச்சு. என்ன நேரம் இருக்கு? கொடியாடு நேரம் தான். இல்ல நேரம் அதான் நேரம் தான். புளியம்போர். என்ன விலை சொன்னாங்க? ரெண்டும் 25 சொன்னாங்க. 26 வரைக்கும். 26 வரைக்கும் சொன்னாங்க. 23 வாங்கியிருக்கேன். 26 வரைக்கும் சொன்னதா 23 வாங்கி. 23 வாங்கியிருக்கேன். 12,500. 12,500 கொடுங்க. ஆமா.